ஒரு ஓவர் நைட் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆயிருக்கான். ஏய் நான் 2 தடவை உன்னை பார்த்தேன், ஆனால் உங்ககிட்ட சரியா பேச முடியல. What's up guys, welcome back to another bang video. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு ஓவர் நைட் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஸோ இந்த லொகேஷன் வந்து எங்களுக்கு வந்து புதுசு கிடையாது, ஏன்னா நான் இந்த லொகேஷன் ஆல்ரெடி இல்லை எனக்கு புதுசு. உங்களுக்கு ஜீவா ஆக்ஷன் லொகேஷன் புதுசு. நான் வந்து இந்த லொகேஷனில் வந்து ஆல்ரெடி வந்து 2 கார் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஜெகன் கூட பண்ணியிருப்பேன், ஒன்று வந்து சோலோ கார் சேலஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து இன்னமும் வந்து அமானுஷங்க விஷயங்கள்லாம் நடக்கிறதா வந்து ஊர் மக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓவர் நைட் சேலஞ்ச் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த லொகேஷனுக்கு இப்போ வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவாக இருக்க போது எப்போ இருக்கிற மாதிரி வீடியோ இருக்காது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஓவர் நைட் சேலஞ்ச் வந்து நைட்டு 10 மணிலேருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஜீவா ஸ்டே பண்றோம். நீங்க நைட் ஃபுல்லா ஸ்டே பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் தான் போறோம். டென்ட் எல்லாம் எடுத்து வந்தாச்சு. ஆமா, அப்படியே பாய் விரிச்சிட்டு படுக்க வேண்டியது தான் गाइस. பாய், பெட்ஷீட், தலகாணி, தேவையான ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. இன் கேஸ் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து அமானுஷமான விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து எங்க கேமரால ரெக்கார்ட் ஆகும். கைஸ் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக வீடியோவாக இருக்க போது. அதாவது எப்படின்னா நாங்கள் வந்து கார் சேலஞ்சும் ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். டென்ட் போட்டு ஸ்டே பண்ண போகிறோம். என்ன ஜீவா ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டென்ட்டை போடுறோம். டென்ட் செட் பண்ணுறதுக்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் போட்டுடலாம், 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ நாங்கள் டென்ட்டை போட்டுட்டு ஸோ ஆக்சுவலாக வந்து கைஸ் நாங்கள் இங்கே விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆயிருக்கான். ஏய் அடிக்கிற மாதிரி சரி வாங்க நம்ம. ஓகே கைஸ் நான் இப்போ கேமரா கட் பண்ணுறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ சென்டர் செட் பண்ணுறோம். இதெல்லாம் காட்டு என்னது இந்த போரு பொருள்ல ஸோ கைஸ் நைட் விஷன் செட் பண்ணி முடிச்சாச்சு. டென்ட்டு செட் பண்ணி முடியறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக நாங்கள் செட் பண்ணியிருந்தோம். ஏன்னா டென்ட் ஆல்ரெடி ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஆமாம், கொஞ்சம் இதெல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு, வேறு எதுவும் இல்லை. ஆனால் இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு இந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு எந்த ஆக்டிவிட்டிஸுமே எங்களுக்கு தெரியல. சவுண்ட்ஸ் மட்டும் கேட்குது. வந்து ஏதோ ஒரு வைல்ட் அனிமல்ஸ் அந்த மாதிரி கேட்குது. அதாவது காட்டு பண்ணிலாம் சவுண்டு கூட தெரியுமா, ஊருன்னு அந்த சவுண்டு மட்டும் கேட்டுட்டு இருக்கு. ஸோ காட்டு பண்ணிகள் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில். ரிஸ்க் தான் இந்த இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுறது. பட் பார்த்துப்போம், நான் நடந்தாலும் பார்த்துக்கலாம். கைஸுங்க பாருங்க, நாங்கள் பொட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், நல்லா தூங்கி எழுச்சி காலையில் தான் எழுச்சி பார்ப்போம். ஆமாம், இன்கேஸ் நாங்கள் தூங்கும் போது ஏதாவது விஷயங்கள் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இன்கேஸ் எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக வராது. அதுவே நிறைய வீடியோ இருக்கு. ஸோ அதில் இது ஒரு வீடியோவாக சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட வீடியோ வந்து சில இடத்துக்குலாம் போயிட்டு எங்களுக்கு ஒன்றுமே நடக்காமலாம் நாங்கள் வந்திருக்கோம். அந்த வீடியோலாம் நாங்கள் போஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோ இருக்க போது ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வரும், இல்லைனா வராது. அவ்வளோதான் ப்ரோ, மணி ப்ரோ அப்படியே உள்ளே செட்டில் ஆயிடுறேன். நான் தூக்கம் ப்ரோ, டயர்டு ப்ரோ இன்னைக்கலாம். சேம் ப்ரோ. மணி ப்ரோ கார் லாக் பண்ணிட்டு வர போயிருக்காரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நாங்கள் வந்து இப்போ நல்லா தூங்க போகிறோம். வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டி நடந்தாலோ நம்மக்கிட்ட நைட் விஷன் இருக்குது, வெளியே ஒரு நைட் விஷன் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாச்சும் ஆச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? இந்த இடத்த பற்றி வந்து யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காது. இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா வந்து ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஜீவாவுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல எப்படின்னா இது பக்கத்துலேயே வந்து ஒரு ரோடு ஒன்று இருக்குது. அந்த ரோட்டில் வந்து ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்திருக்காமா. அந்த ரோட்டுக்கு ஒட்டியே வந்து ஒரு ரோடு மாதிரி போகுது. அதுதான் வந்து அந்த காட்டு வழிக்கு செல்கிற பாதை. இப்போ நம்ம வந்து தெரியுமா, அது இந்த பாதை தான்.
கைஸ் கொஞ்சம் இந்த காட்டுக்குள்ளே தனியாக ஸ்டே பண்ணுறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏதாவது வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டுருவோம்ல, இது அப்படியே நம்ம பார்க்காத இருக்கோமா. சரி ஓகே கைஸ், நாங்கள் தூங்கலான் இருக்கோம். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக கைஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45 ஆகுது. இந்த இடத்துக்கு வரும்போது 11 மணி. ஆமாம், இப்போ டைம் வந்து டென்ட்லாம் போட்டு கேமரா செட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு கைஸ். கரெக்டாக சாப்பிட்றதுலாம் நாங்கள் எதுவுமே கொண்டு வரல. நான் நினைக்காதீங்க என்னடா சாப்பிட்டு நாங்கள் நல்லா சாப்பிட்டு தான் வந்துருக்கோம் இந்த இடத்துக்கு. அதனால் 11 மணிக்கு வந்துருக்கோம் இந்த இடத்துக்கு. தெரிஞ்சு வந்து ஒரு 4 மணி வரைக்கும் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். 3-4 மணி டிபெண்ட்ஸ் நாங்கள் எப்போ எழுந்து போவோம். ஏன்னா செம்ம டயர்டு. நேற்று நைட்டும் ஷூட்டு, இன்றைக்கும் ஷூட்டு. கண்டினியூஸாக நாங்கள் 2 நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், தூக்கமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த காட்டுக்குள்ளே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் கிளைமேட்டு இல்லை எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ஹாட்டாக தான் இருக்குது. ஆமாம் கைஸ், தெரிஞ்சு காட்டுக்குள்ளே நிறைய அனிமல்ஸ் இருக்கும் தெரிஞ்சு. ஆமாம், இந்த கொசு வராமல் ஃபஸ்ட்டு இதை மூட்டுருங்க, பூச்சி எதுவும் உள்ள வராமல் இருக்கும். நம்ம தூங்க அப்புறம் கூட வெளியே எடுத்து முடிக்கலாம், தூங்கும்போது கூட. கைஸ் நாங்கள் தூங்க போகிறோம். ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கேமரா ரெக்கார்ட் ஆகணும். ஆனால் இன்றைக்கி ஏதாவது நடக்கணும் தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். நான் ஜீவா ஓகேண்ணா, போட்டோம். ஓகே கைஸ், நாங்கள் தூங்குறோம். பை பை. நைட் விஷன் ஒன்று செட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து உள்ளே வந்து லைட்டு போட்டு தூங்க முடியாது. யாராவது நீங்கள் லைட்டு போட்டு தூங்குவீங்களா? யாருமே தூங்க மாட்டீங்களா? அதே மாதிரி தான் நாங்கள் லைட்டாக தூங்க போகிறோம். கொஞ்சம் வெளிச்சம் வந்தால் கூட தூக்கம் தெரிஞ்சிடும். ஆமாம், நைட் விஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் தூங்குறது எல்லாமே வந்து இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகும். ஆமாம், ஓகே கைஸ், குட் நைட், பாய். குட் நைட் கைஸ், நீங்களும் நல்லா தூங்க எல்லாம். சஃபகேட்டிங்காக இருக்குது உள்ள, மூச்சு விட முடியல. யாருக்கெல்லாம் வந்து டென்ட்டுக்குள்ளே வந்து படுத்தா மூச்சு விட முடியாதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு எப்போவுமே அந்த மாதிரி ஆகும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. எப்போவுமே டென்ட்டுக்குள்ளே வந்து படுக்கும்போது சரியாக மூச்சு விட முடியும்.
கேட்குதா உங்களுக்கு? யாரும் அழுகுற மாதிரி சவுண்ட் கேட்குது எனக்கு நல்லா கிளியராக. யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? யாரோ இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. நீங்கள் தான் இப்போ அழுததா? கிளியராக கேட்குது எனக்கு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸாக இருக்குது. யாரும் அழுகுறாங்க இங்கே. ஜீவா, 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 யாரோ வெளியில் நிற்கிற மாதிரி இருக்குது ஜீவா. என்ன சொல்கிறீங்க? அழுகுற சவுண்ட் கேட்குது ஜீவா. நல்லா புரியல. காரை யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சு. கேக்குதா? என்னது தெரியலையே. வெளில போய் பார்த்தா யாருமே இல்லை ஜீவா. அங்கே யாரா இருக்கும்? நீங்கள் எப்படி இருந்துச்சிங்க? நான் இப்போ தான் இருந்தேன். சடனாக நைட் விஷனும் இதுவும் ஆகல. நைட் விஷன் ஆஃப் ஆகிடுச்சு. ஆமாம், எனக்கு ஒரு நேரத்தில் நானே இருந்துச்சு பார்த்தா ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டு நினைக்கிறேன். சத்தம் கேட்சா? ஆமாம், வெளியே யாரும் வெளியில் நல்லா கிளியராக கேட்குது. பொண்ணு வாய்ஸு. பார்த்தீங்களா? பார்க்கல, யாருமே இல்லை. நான் யாருமே பார்க்கல. இது இருக்கும். ஏன்னா ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? செக் பண்ணிங்களா? செக் பண்ணல ஜீவா நான். ஆனால் நல்லா கிளியராக கேட்டுட்ருக்கேன். என்ன பண்ணலாம்? ஒன்றுமே தெரியல என்னன்னு சொல்லிட்டு சடனாக இவ்வளோ நேரமாக எதுவுமே கேட்கல. என்ன சொல்கிறீங்க? நிஜமாவா? ஜஸ்ட் பார்த்தனா? கிளியராக பார்த்தீங்களா? ஆமாம். ஆள் மாதிரி தெரியலையா? இல்லைண்ணா, உருவண்ணா ஷாடண்ணா அங்கே பாருங்க. இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போச்சு. கிளியராக கேட்குது. ப்ரோ நீங்கள் எப்போ இருந்துச்சிங்க? நான் சடனாக இருந்தேன். சவுண்ட் எனக்கு காரு கதவு தட்டின மாதிரி இருந்துச்சு. யாரோ கதவு கார் டோர் திறந்து முன்னே எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சவுண்டு. நான் அதனால தான் இப்போ எழுந்து பார்த்துட்டு யாரோ அலற மாதிரியான சவுண்டு கேட்டுச்சு எனக்கு சடனாக. நான் வெளில போய் பார்த்துட்டு வந்தேன்னா யாருமே இல்லை. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கார் கதவு யாரோ திறந்து மூணு எப்படி இருந்துச்சு அந்த சவுண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு கிளியராக கேட்டுச்சு. எனக்கு யாரோ காரை திறந்து மூடினாங்க. அப்படி இந்த இடத்துல கிரத்தில் இது கிராஸ் ஆச்சு. இங்கே ஷாலோ பார்த்தேன் நான். யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? யாரு? என்ன அடையாளம் தெரியுதா உனக்கு? நான் ஆல்ரெடி 2 வாட்டி உன்னை இங்கே பார்த்துருக்கேன். இன்னமும் இந்த காட்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கியா? என்ன பண்ணலாம்? கண்ணாம்பூச்சி ஆட ஆடுறியாண்ணா? தைரியமா இருந்தா என் கண்ணு முன்னாடி வா. இந்த புளிப்பு வேலைலாம் காட்டாத. இங்கே பாருண்ணா. காரில் ஆக்சிடென்ட் செத்து போனவங்க தான் இருக்குமா? இருக்கலாமே, கரெக்டாக சொல்கிறீங்க. இல்லை, ஏன்னா பக்கத்தில் இங்கே தானே கார் ஆக்சிடென்ட் தானே இறந்து போனாங்க. ஒருவேளை கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதுனால தான் உங்களுக்கு கார் பிடிச்சிருக்கோம். காரை சுற்றி வாங்க. ஆமாண்ணா. டிக்கிக்குள்ளே யாரா இருக்காங்களா? துணி தானே இருக்கு. நம்ம துணி தான். உங்களோட தான். அதாண்ணா எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வருங்க, அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆனது போனது தான் காரை சுற்றி வராங்க. ஏன்னா நீங்கள் வரும்போதும் காருக்குள்ளே தான் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. காருக்குள்ளே தான் ஆக்டிவிட்டி நடந்துச்சு. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபாலோவாக பண்ணும்போது
எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டீஸு என்னை வந்து ஒரு வழி பண்ணியிருக்கும் இந்த இடத்துல. இப்பவும் அது நம்மளுக்கு பிளான் போட்டு தான் தெரில. மேபி ஏன்னா இன்றைக்கி ஃபுல் நைட் நம்ம தங்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு ஏதாவது ஆகிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடந்தாலும் கேர்ஃபுல்லாக இங்கே தனியாக போயிடாது. நான் என்ன தனியாக போக போகிறேன். டென்ட் பின்னாடி தான் இருக்கியா நீ? டென்ட் உள்ள இருக்குண்ணா. டென்ட் உள்ள போய் பாருங்க. டென்ட் உள்ள இருக்கியா? டென்ட் உள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. டென்ட் அப்படி இலைக்க பறந்துச்சு. நீ தான் இப்போ இதெல்லாம் பண்ணுறதா? உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஒரே ஆப்ஷன் நம்மளுக்கு ஓஜா போர்டு ஆடினா மட்டும் தான் இதுக்கான விட நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் மாதிரியே சும்மா கத்தி இந்த அவனை ஒழிச்சு கட்டுருவோம் இங்கே. எடுத்து வந்துருக்கீங்களா ஓஜா போர்டு? எடுத்து வந்துருக்கேன், காரில் தான் இருக்குது. ஓஜா போர்டு நம்ம ஆடினா தான் நம்ம. அழுவாத, உன்னால எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் இங்கே செஞ்சுட்டு போகிறோம். கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தல. இது கார் ஆக்சிடென்ட்ல இருந்து போன பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா நான் கார் சேலஞ்ச் பண்ணும்போது தான் எக்ஸ்ட்ரீமாக நடந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரத்துக்கு எந்த ஒரு நான் இப்போ பார்க்கும்போது கார் பின்னாடி தானே வேகமாக போச்சு வெளியே. சரி வாங்க நம்ம பேசுகிற டைமில் ஜீவா மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது. ஓஜா போர்டு எடுத்துருவோம். ஸோ கைஸ் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓஜா போர்டு ப்ளே பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஏன்னா அது நம்மக்கிட்ட என்ன கேட்க வருது என்ன இதுன்னு எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் அதோடைய பர்பஸ் என்னன்றதை புரிஞ்சிக்க முடியும். என்ன சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆல்ரெடி இங்கே 2 வாட்டி வந்து நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கான விட எதுவுமே கிடச்சதில்லை. ஸோ இந்த இடத்துல யார் வாழ்ந்துட்டு வராங்கன்ற ஒரு ஐடியாவுமே இல்லை. மேபி இன்றைக்கி நம்ம ஓஜா போர்டு ஆடனா அவங்க பேர் இல்லை மேபி வந்து அவங்க ஏன் இன்னும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கான விடையை வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஓஜா போர்டில் ஆடி கம்யூனிகேட் பண்ணி அதுக்கிட்ட பதில் வாங்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். என்ன ஜீவா? வழி இல்லை, தான் ஒரே ஆப்ஷன். 2 வாட்டி இங்கே வந்திருக்கேன். ஆனால் இதுக்கான விடை வந்து எனக்கு எதுவுமே கிடைச்சதில்லை. கண்டிப்பாக நீங்கள் நம்புகிறேன் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குது கைஸ். இங்கே யாரோ இருக்கீங்கன்னு சொல்லி நல்லாவே எங்களுக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் இங்கே யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் ஓஜா போர்டு மூலிமா எங்களுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். நான் கேட்குற கொஷினுக்கு உங்களுக்கு ஓகேனா தாராளமாக எங்கள் கூட பேசலாம். கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, தைரியமாக எங்கிட்ட பேசுங்க. எங்களால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம். நீ கெட்ட ஆவியா நல்ல ஆவியா? ஆர் யூ a good spirit or bad spirit? நிழல போய் நிற்குதுண்ணா, என்ன அர்த்தத்துக்கு? நல்லா உன் பேர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. நான் 2 தடவை உன்னை பார்த்தேன், ஆனால் உங்ககிட்ட சரியாக பேச முடியல. நான் ரொம்பவே ஆசைப்படுறேன் என் கூட நீ பேசணும்னு சொல்லிட்டு. தாராளமாக என் கூட வந்து பேசிப்போ. உன் பேர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? என்ன இருக்கும்? இது ஃபஸ்ட்டு ஆம்பளை பேர் பொம்பளை பேரா? பேர் ஆமாம். கேவா ஜேவா கே ரேஷ்மாவா? ரேஷ்மா வரும். ரெக்கா கே வரும்.
இங்கே ரேகா உள்ளே போய் உன் பேர் ரேகாவா? உன் பேர் ரேகாவா? சொல்லுது எதுவுமே பண்ணல ப்ரோ. பாருங்க இப்படி தான் வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது ஆக்சிடென்ட்ல இறந்து போனியா? இல்லை எதுவும் இல்லை. ஆமாம் ஆக்சிடென்ட் தான் இருந்து எதுக்கு அழுவுற? அழுவாத, ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீ அழுவதை பார்த்தா. நான் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண வரல. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம். உங்ககிட்ட பேச தான் வந்திருக்கோம். பயப்படாம என் கண்ணு முன்னாடி வா, நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன். இதை நம்ம முடிக்காம எழுந்துக்க முடியாது. குட் பைல போய் நின்னா மட்டும் தான் நம்ம முடிச்ச மாதிரி காசு முடிவு பண்ணுவது அதை பண்ணுங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோமா இப்போ? நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா நீ உன் இடத்துலயே வாழ்ந்துட்டு இரு. இந்த காட்டுக்குள்ள ஏன் இன்னும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்கள் போகிறதுக்கு அனுமதி தந்தால் நல்லா இருக்கும். உங்களுக்கு தான் எங்கள் உதவி தேவையில்லைல்ல. எந்த ஒரு தோணும் தரல, ஆனால் டிஸ்டர்ப் பண்ணுங்க. பிடிக்கல, நம்ம அதே இடத்துக்குள்ள இருக்கோம்ல, அதெல்லாம் பண்ணிக்கலாம். 1 hour நம்ம கார்ல இருந்து 4 o'clock 5 o'clock போல கிளம்பிடலாம். அதுதான். ஸோ கைஸ் பேக் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து இப்போ டென்ட்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் காரில் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. திடீர்னு சடனாக மழை வந்துச்சுன்னா வந்து டென்ட்டு நினைச்சுன்னா எங்களால் வந்து அவசரமாக டென்ட் எடுக்க முடியாது. ஸோ இன்னமும் வந்து சில ஆக்டிவிட்டிஸ் நடந்து தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் காரில் ஸ்டே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 2:30 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் 11 மணிக்கு வந்தோம். கிட்டத்தட்ட வந்து 4 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு வந்து. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் காரில் ஸ்டே பண்ணி பார்க்க போகிறோம். இன்கேஸ் எதாவது ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இன்கேஸ் எதுவுமே நடக்கல அப்படின்னா நாங்கள் இங்கே கிளம்புறதா முடிவு பண்ணிட்டோம். ஸோ நம்ம காரில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நேரம் தூங்க போகிறோம். ஏன்னா வந்து எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து இப்போ டைம் 2:30 மணி ஆச்சு. நான் சொல்லியிருந்தேன் செம்ம டயர்டாக இருக்குது உடம்பு. ஸோ இப்போ ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம நைட் விஷன் கேப்சர் ஆகும். நான் கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நைட் விஷன் மட்டும் தான் நாங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருக்க போகிறோம். ஆமாம், தூங்க போகிறோம் முக்கியமாக. ஜீவா திருப்பி அதே சவுண்டு நான் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தல, நீ அமைதியா இருந்தா நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இல்லைன்னா இந்த இடத்த விட்டு போகவே மாட்டோம். இங்கேயே டென்ட் போட்டு இன்னும் 2 நாள் கூட இங்கேயே ஸ்டே பண்ணுறோம். டார்ச் இருக்கா பார்க்கலாம். டார்ச் இருக்குண்ணா. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? நீங்கள் பேசணும்னு நினச்சா தாராளமாக எங்கிட்ட வந்து பேசுங்க நேரில். அமைதியாக பேசிட்டு கிடக்குறோம். கோவம் வந்துச்சுன்னா அவள் தான் பார்த்துக்க. தூங்க விட மாட்டேங்கிறா நம்மளை. இருக்கத்தை நம்ம வந்து கவனிக்க தேவையில்லை. அது எல்லாத மாதிரியே விட்டுரும். அதுக்குள்ள பேசவும் தேவையில்லை. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான்.
ஜீவா எழுந்திரு ஜீவா, போதும் ஜீவா, கிளம்பலாம். டைம் 4 மணி. அப்போ வீட்டுக்கு போய் தூங்கலாவா? 4 போதா? ஆமாம் ஆமாம், வீட்டுக்கு போய் ரூம் போய் தூங்கிடுவோம். சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், வாங்க 4 மணி ஆகும். லைட்டாக பண்ணுங்க. லைட்டாக கார் ரன் பண்ணுறீங்க பாருங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக எங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டில் ஒரு 3 to 4 hours படுத்தோம். பட் ஆனால் ப்ராப்பரான தூக்கம் இல்லை, ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்துச்சு. அதே தான் கம்யூனிகேஷன் அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு மாதிரி மைண்டில் ஏதோ ஓடிட்டே இருக்குது எனக்கு. ஆனால் வந்து நான் சொல்லிட்டோமா, 5 hours இருந்திருப்போம். அந்த 5 hours என்ன நடந்துச்சுன்னு வந்து தப்பாக வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஆமாம் ஆமாம், ஏன்னா நான் வந்து 2 நாளாக சரியாக தூங்கலை. மணி ப்ரோவும் அதே தான். எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கான்சியஸாக இருந்தது அவர் தான். நான் ஏதோ தூக்கத்தில் பெணாத்திட்டு இருக்கேன். இன்னும் வரைக்கும் எனக்கு அது இப்போ நம்ம பண்ணது எல்லாமே ஒரு தூக்கத்தில் கனவு மாதிரி தான் எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு அப்படி தான் இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருக்குது ப்ராப்பர். ஏன்னா வந்து கொஞ்ச நாள் தூங்கணும், திடீர்னு டிஸ்டர்ப் ஆச்சு, எழுந்தோம், நடுவில் வந்து சில சம்பவம் நடந்துச்சு, திருப்பி வந்தோம், திருப்பி காரில் கொஞ்ச நேரம் உட்காந்தோம், தூங்கணும். சீரியஸாகவே வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஓவர் நைட் ஸ்டே. ஆனால் இது வரைக்கும் நான் ஓவர் நைட் ஸ்டே வந்து நான் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு ஜீவா வந்து பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓவர் நைட் ஸ்டேலாம். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைமு. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் வந்து ஒரு கார் சேலஞ்ச் பண்ண இடம், பயங்கரமான அமானுஷமான இடத்துல வந்து ஒரு ஓவர் நைட் சேலஞ்ச் பண்ணது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்குமே வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆமாம் கைஸ். என்ன கைஸ், என்ன பண்ணணும்? மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பக்கத்துல பெல் பட்டன் ஒன்று இருக்கும், சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் வந்து எங்களுக்கு அப்படியே பெல் பட்டனையும் ஆன்ல போட்டுருங்க. அப்பதான் தொடர்ந்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் போட மாட்டீங்க. கொஞ்சம் பேர் தான் லைக் பண்ணுறீங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணி, நீங்கள் லைக் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நாங்கள் டிஃப்ரெண்டாக கண்டென்ட் யோசிச்சு டிஃப்ரெண்டான சேலஞ்ச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து ரெக்வஸ்ட்டாக இதை கேட்குறோம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து 5000 லைக்ஸ் வந்துச்சுன்னா, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சேலஞ்ச் வந்து பண்ணணும்னு சொல்லி தோணுச்சுன்னா மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ஏதாவது ஒரு பெஸ்ட்டான சேலஞ்சு, ரிஸ்கியான சேலஞ்சாக இருந்துச்சுன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். அக்செப்ட் பண்ணலாம், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ நானும் ஜீவாவும் வந்து நீங்கள் இந்த வீடியோக்கு எவ்வளோக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பயங்கரமான வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும். அதே மாதிரி வந்து ஜீவாவும் வந்து சூப்பரான வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளா வீடியோஸ் பண்ணல, ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோஸ் வந்து ரெகுலராக பண்ண போறாரு. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காம ஜீவா சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கைஸ் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் கைஸ். ஸோ மறக்காம பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுவேன்னு நம்புறேன். என்ன ஜீவா, கிளம்புவோமா? சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் போயிருந்தோம் ஒரு 1 hour போனால் வெளிச்சம் வந்துடும். ஸோ நாங்கள் இங்கேருந்து போயிட்டு ரூம் சேரவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் பொழுது ஒழிஞ்சிருந்தா நினைக்கிறேன். ஏன்னா 1.5 hours ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கே வந்தோம் நாங்கள். ஸோ அதனால் இப்போ கிளம்புனா தான் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ கைஸ் அவ்வளோதான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம்.